அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதனால் இதில் ஏதேனும் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மேயர் போட்டிக்காக அமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக கிட்டி என்ற ராமகிருஷ்ணன் அறிவிப்பாளர் வெளியிடப்பட்டிருந்த அவர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட பவுல்ராஜும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திமுக சார்பாக கிட்டு மற்றும் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் இருவருமே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்து தற்போது மறைமுக தேர்தல் என்பது துவங்கியிருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இருக்கக்கூடிய அந்த ராஜாஜி அரங்கில் தான் அந்த தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது. முழுக்க மறைமுக தேர்தல் என்பது வாக்குச்சீட்டு முறையில் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் செய்திருக்கிறது. 2 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் அந்த 2 வேட்பாளர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய அந்த வாக்குச்சீட்டு ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து அவர்கள் அதற்கு டிக் செய்தோ அல்லது அதன் மீது கோடிட்டோ அது தொடர்பான அந்த வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 55 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 54 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். ஒரு அதிமுகவை சேர்ந்த ஜெகநாதன் என்ற ஒரு உறுப்பினர் வரவில்லை. ஆக 54 பேரும் இந்த வாக்குப்பதிவு செய்த பிறகுதான் அது பணி என்பது முழுமையாக முடியும். சரியாக இப்ப துவங்கக்கூடிய 12:30 மணிக்கு துவங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவானது 2 மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவடைந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கும். வாக்கு எண்ணிக்கையின் பிறகு அதிகபட்சமாக மறைமுக தேர்தலில் யாருக்கு அதிக பெரும்பான்மையான வாக்கு இருக்கிறதோ அவரே திருநெல்வேலி மாநகராட்சியின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக சார்பாக இங்க அதிகபட்சமாக திமுகவில் சேர்ந்த 44 திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என மொத்தம் 51 பேர் இருக்கிறார்கள். திமுகவுக்கு பெருமளவு பெரும்பான்மை என்பது இருக்கிறது. இருந்தாலும் திமுகவில் இருந்தவர் இப்போது திமுகவில் நீக்கப்பட்ட பவுல்ராஜ் போட்டியிடுவதன் காரணமாக அவருக்கு ஆதரவாக யாரும் வாக்குகள் அளிக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகையால் தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அது புதிய மேயர் யார் என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். விக்னேஷ், மருதுபாண்டி, நேற்றைய தினமே இதற்கான ஆலோசனை கூட்டம் திமுக தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருந்தது. அவர் ஏற்கனவே நீக்கப்பட்டிருந்த பவுல்ராஜும் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் அதனால் இப்ப இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது. அவருக்கான ஆதரவு என்பது எப்படி இருக்கும்? மாமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக திமுக பொறுத்தவரை 44 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் ஏற்கனவே அவருக்கு ஆதரவாக 5 முதல் 10 உறுப்பினர்கள் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வேட்புமனு தாக்கலின் போது இருவர் பரிந்துரை செய்ய வேண்டும். அதில் திமுகவை சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் மதிமுகவை சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினர் தான் அவருக்கு முன்மொழிந்திருக்கிறார்கள். அதன் பேரில் தான் இந்த வேட்புமனு அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்போது இந்த தேர்தலை சந்திக்கிறார். இருப்பினும் குறைந்தபட்சமாக 5 முதல் 10 நபர்கள் அவருக்கு ஆதரவாக அளிக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலாக வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் அது அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லை. தேர்தலுக்கு பிறகுதான் முழுமையாக யாருக்கு அதிகபட்ச ஓட்டுகள் என்றால் 54 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் 54 28க்கு மேல் அல்லது 20க்கு மேல் குறிப்பாக அந்த வாக்குகள் என்பது பெரிய வேண்டும். அவ்வாறு அதிகபட்ச வாக்குகளை பெறக்கூடியவர் மட்டுமே திருநெல்வேலி மாநகராட்சியின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆகையால் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. நெல்லை மேயர் தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய இருக்கிறது. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. முன்னதாக 12:30 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. சரியாக 2 மணிக்கு நெல்லை மேயர் யார் என்பது தெரிய வரும் என்பதும் தெரிய வருகிறது. மாநகராட்சி மேயரை தேர்வு செய்யும் மறைமுக தேர்தலில் 55 பேர் வாக்களிக்க இருக்கின்றனர்.